ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆடில் பார்த்த மாதிரி இந்த பிளெண்டரை நாங்கள் வாங்கியிருக்கோம். இந்த பிளெண்டரு யூசேஜ் எப்படி இருக்குது, இது எப்படிலாம் வந்துட்டு ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோஸில் போகலாம். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஜார் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது ஓப்பன் பண்ணுற மாதிரி இதில் வந்துட்டு இந்த மாதிரி பிளேடு இருக்குது. செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியை கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் அட்டாச்மெண்ட்டாக ஒரு ஜார் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பிளேட் 2 இருக்குது. அது இல்லாமல் இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதுவும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் ஜார் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம போட்டு புஷ் பண்ணிவிட்டு தனித்தனியாக எல்லாமே இது பண்ணுற மாதிரி இருக்குது. இதுவும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று அடிஷ்னலாக ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து சாப்பர். இதையும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து புஷ் பண்ணிட்டு வைக்கணும். இது கூட அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்கான்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னராகவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 2 ஜார், இந்த 2 பிளேடு தான் வந்துட்டு நம்ம இந்த இதுக்கெல்லாமே வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த பெரிய ஜாருக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது இதெல்லாமே வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஜாரில் கருப்பு உளுந்து போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து எப்படி அரைக்குதுன்றதை பார்க்கலாம். அரைச்சாச்சு. இவ்வளோ ஸ்மூத்தாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு மூடி ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு கேப் ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கேப்பு. இந்த கேப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரைச்சிட்டு இதை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த காற்றோட்டமாக வச்சோன்னா இதில் இருக்கிற இந்த இதில் இந்த வெப்பம் எல்லாம் வந்து கிளியர் ஆகிட்டு கொஞ்சம் க்ளீனாக தெரியும். அதுக்காக தான் நம்ம இந்த ஜூஸ் மிக்சரை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இந்த பாட்டமில் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இந்த கேப்பை ரிமூவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாப் இதை ரிமூவ் பண்ணுறாங்க. அதை எடுத்துட்டிங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். அதுக்கப்புறம் இது எதுக்குன்றதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது ஜூஸ் எல்லாமே வந்து தனியாக எடுக்கிறதுக்காக தான். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்துட்டு அடிஷ்னலாக கொடுத்து இந்த ஜார் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம இப்போ அரைச்சோம் பார்த்தீங்களா, இதுலேயே வச்சு தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஃபுல்லாக உள்ளே லாக் ஆகிற மாதிரி லாக் சிஸ்டம் இருக்குது. லாக் பண்ணணும் நீங்கள். இந்த மாதிரி லாக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூடியில் இப்படி க்ளோஸ் பண்ணுறேங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கேப் இருக்குல்ல, இந்த இந்த நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கேப்பை அழகாக ரிமூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்ம மிக்சியில் வச்சுட்டு நம்ம உள்ள ஃப்ரூட்ஸை போட்டுட்டு மெதுவாக இப்படி புஷ் பண்ணணும். புஷ் பண்ண நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு இதில் வந்துட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு நமக்கு தனியாக இந்த இதை வந்து ஃபுல்லாக அப்படி செட் பண்ணிவிடுங்க. இது செட் பண்ணிவிட்டு இந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூடியை கரெக்டாக கவர் பண்ணுற மாதிரி இப்படி லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த கேப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புஷ்ஷை வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக ஃப்ரூட்ஸை உள்ளே போட்டுடணும். போட்டுறதுக்கப்புறம் லைட்டாக நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது எவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இதாகுதோ அது ஃபுல்லாகவே வந்துட்டு சுத்த இந்த ஜூஸ் எல்லாமே வந்து தனியாக இந்த பாக்ஸில் வந்து இதில் வந்துடும், கப்பில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சக்கை எல்லாமே வந்து உள்ளே இருக்கும். மேக்ஸிமம் சக்கை இருக்காது, இருந்தாலும் வந்துட்டு ஃபுல்லாகவே அரைச்சி கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பு பார்த்தீங்கன்னா இந்த கப்பு இருக்குல்ல, அது வந்து நம்ம தனியாகவே வந்து ஒரு இதில் ஊற்றிக்கலாம். அது இல்லாமல் வந்து இதில் வந்து நம்ம பேக்கப்பில் ஸ்டோரேஜில் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு.
இப்போ நம்மக்கிட்ட போமோகிரானேட் இருக்குது. இந்த போமோகிரானேட் போட்டுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் போமோங்க இப்போ மேலே இருக்க கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷ் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு ஜூஸ் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து கீழே ஃபில்டர் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே வந்து அரைச்சாச்சு. இப்போ ஜூஸ் எப்படி வந்துருக்குது பார்க்கலாம். கையில் அரைச்சாச்சு. இப்போது இந்த டாப்பில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேப் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை வந்து லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு ஒரு கிளாஸில் நம்ம ஜூஸை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஜாலின்றதை பார்க்கலாம். இந்த சாப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேடு வர மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இது தனியாக நம்ம ரிமூவ் பண்ணி வாஷ்லாம் பண்ணிடலாம். இப்போது ஜஸ்ட் இது செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நான் போடுறேன். வெங்காயத்தை வந்து நான் 4ஆக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அது எப்படி அரைக்குதுன்றதை பார்க்கலாம். அரைச்ச 5 செகண்ட்ஸ்லேயே வந்துட்டு நமக்கு தனித்தனியாக சூப்பராக காட்டிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைஸாக சூப்பராக கட் பண்ணி கொடுத்துட்டு பாருங்க. வெங்காயத்தை ஃபுல்லாகவே வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ பீட்ரூட்டை வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ இது எப்படி அரைக்குதுன்றதை பார்க்கலாம். ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ் தான், அதுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு கிளியராக அரைச்சி கொடுத்துருச்சு. ஜஸ்ட்டு 2 செகண்ட்ஸ் தான் இருக்கும், 2 or 3 செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரே ஷாட்டில் அடித்து கொடுத்துருச்சு ஃபுல்லாகவே. இந்த பிளெண்டரை யூஸ் பண்ணால் வந்து நம்ம ரொம்ப குயிக்காக எந்த வேலையும் நம்ம செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ 3ஆவதாக அரைச்ச அந்த சாப்பரில் வெங்காயத்தையும் பீட்ரூட்டையும் தனித்தனியாக அரைச்சாச்சு. நல்லா நைஸாக தான் இருக்குது. ஃபைனலாக வந்துட்டு பீட்ரூட்டும் அரைச்சாச்சு, ஓமமும் அரைச்சாச்சு, அதுக்கப்புறம் வந்து கருப்பு உளுந்து இதையும் அரைச்சாச்சுங்க. எல்லாமே வந்துட்டு ரிசல்ட் பக்காவாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.